மீட்பெரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலை வேளையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெப பாடலாகவே அந்த பாடலை நாம் படித்துவிட்டு நாம் அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். ஏதோ பாடல் படிக்கிறேன் என்கிற உணர்வோடு கூட படிக்காத படிக்கு அந்த பாடலின் வரிகள் என்ன சொல்லுகிறது, நான் எப்படி வாழ வேண்டும் என்கிறதை நினைவு கூர்ந்து உணர்ந்து இந்த பாடலை படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. போடுங்க அந்த பாட்டை. உம்மை அறிய வேண்டுமே தேவா, உம்மை தெரிந்து பலனில்லை ராஜா. உம்மை தெரிந்து பலனில்லை ராஜா, என்னை மாற்றும் உமதாக்கும் உந்தன் பாதம் அமரச் செய்யும். உந்தன் பாதம் அமரச் செய்யும். உம்மை அறிய வேண்டும் உம்மை அறிய வேண்டுமே தேவா, உம்மை தெரிந்து உண்மை அன்பு உம்மீது இருந்தால் நான் ஓடி வருவேன். உண்மை அன்பு உம்மீது இருந்தால் நான் ஓடி வருவேன் அல்லோ. உந்தன் தியாகம் என் நெஞ்சில் பதிந்தால் இந்த உலகை வெறுப்பேன் அல்லோ. உந்தன் தியாகம் என் நெஞ்சில் பதிந்தால் இந்த உலகை வெறுப்பேன் அல்லோ. என்னை மாற்றும் உமதாக்கும் உந்தன் பாதம் அமரச் செய்யும். என்னை தாக்கும் உந்தன் பாதம் அமரச் செய்யும். உம்மை அறிய வேண்டுமே தேவா, உம்மை தெரிந்து பலனில்லை ராஜா. உம்மை அறிய வேண்டுமே தேவா, ராஜா. உந்தன் பாடுகள் தெரிந்தென்ன லாபம், நான் பங்கு பெற்ற வீடில். உந்தன் பாடுகள் தெரிந்தென்ன லாபம், நான் பங்கு பெற்ற வீடில். ஜீவ பாதை தெரிந்தென்ன லாபம், அதில் பயணம் செய்யாவிடில். ஜீவ பாதை தெரிந்தென்ன லாபம், அதில் பயணம் செய்யாவிடில். என்னை மாற்றும் உமதாக்கும் உந்தன் பாதம் அமரச் செய்யும். என்னை மாற்றும் உமதாக்கும் உந்தன் பாதம் அமரச் செய்யும். உம்மை அறிய வேண்டுமே
உம்மை தெரிந்து பலனில்லை ராஜா, உம்மை அறிய வேண்டுமே. எந்த அன்பு குறைவானதே, உங்கள் அன்பு நிறைவானதே. எந்த அன்பு குறைவானதே, உங்கள் அன்பு நிறைவானதே. குறைவானதால் குறையை போக்கும், நான் நிரம்பி வழிய செய்யும். நிறைவானதால் குறையை போக்கும், நான் நிரம்பி வழிய செய்யும். என்னை மாற்றும் உமதாக்கும், உந்தன் பாதமர செய்யும். உமதாக்கும், உந்தன் பாதம். நாம் இந்த நாட்களிலே இந்த மாதம் தியானித்து வருகிற அந்த தியான வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். நாம் இந்த இதிலே பல பகுதிகளை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே போன கிழமை நாம் பார்த்தோம் என்னன்னா, பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக இருக்கிறார். இந்த கிழமை நாம் பார்ப்போம் என்னன்னா, வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால். இந்த நிலம் என்கிறது எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது, நம்முடைய பிள்ளைகளை குறிக்கிறது, நம்முடைய சரீர சுகத்தை குறிக்கிறது, நம்முடைய தொழிலை குறிக்கிறது, நம்முடைய சபையை குறிக்கிறது. இப்படி எல்லாம் நம்முடையவைகளாக இருக்கிற அத்தனையும் நமக்கு நினைவு காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. இப்ப இந்த நிலம் வறண்டு போயிருக்கிறது. இந்த வறட்சிக்கு காரணம் என்ன என்றால், ஒரு நிலம் வறண்டு போகிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் மலை தாழ்ச்சி, தண்ணீர் இல்லாததானே காரணம். நான் இந்த செய்தியை கடந்த 26ஆம் தேதி நான் தியானித்து ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தேன் என்றால், அதாவது நீங்க பார்க்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேசத்தின் மேல் மழை இல்லாததினாலே பூமி வறண்டு போனது, அதன் நிமித்தமாக பூமி வெடிக்க ஆரம்பித்தது, அதனாலே என்ன நடந்தது என்றால் வெட்கம் வந்து மூடினது. அப்படிதானே? அப்ப நான் யோசித்து பார்த்துட்டு திருப்பி ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தில் இந்த மலையை தடுத்தது யார் என்றால் கர்த்தர் தான் தடுத்தாரு, அந்த நிலத்தில் வராதபடிக்கு இந்த நிலம். இப்படி எல்லாம் பார்த்து ஒரு பெரிய செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி நேற்று இரவு அதை கொஞ்சம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆயத்தப்படுத்திட்டு படுத்து எழும்பி காலையில் 1:30 மணி வரைக்கும் எழும்பினேன். ஆனால் எனக்கு இருதயத்தில் சமாதானமே இல்லை. ஏனென்றால் இந்த செய்தி வேண்டாம், ஆனால் இதற்கு மாறாக இந்த வருடத்திலே நான் என் பிள்ளைகளுக்கு செய்த காரியங்களை அவர்கள் நினைவு கூர்ந்து எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் திசை மாற்றினபடினாலே என்னுடைய செய்தி திசை மாறி இருக்கிறது. இல்லை என்றால் என்னுடைய செய்தியினுடைய வித்தியாசம். ஆனா இன்றைக்கு என்னன்னா, ஆண்டவர் இந்த வருஷத்தில் எனக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகள் என்ன, என் சபைக்கு செய்த நன்மைகள் என்ன என்பவைகளை நான் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் மறவாதே என்று சொல்லி. இந்த வருஷத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை என்று சொல்லி பார்ப்போமானா, நம் ஆயுள் நாள் முழுவதுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாலும் போதாது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது எபிரேயருடைய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லவில்லை. அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது எப்படி என்றால், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று. அப்படித்தானே எழுதுக்கு? அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். நீ என்னை பின்பற்றி வரும் பொழுது இந்த உலகத்திலே உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த வருஷத்திலே எத்தனையோ விதமான வறட்சிகளை நாம் சந்தித்தோம், எத்தனையோ விதமான போராட்டங்களை சந்தித்தோம், எத்தனையோ விதமான நெருக்கங்களை சந்தித்தோம். இன்றைக்கு நாம் எத்தனையோ விதமான சாட்சிகளை கேட்டோம். ஆனாலும் தேவன் நமக்கு போதுமானவராக இருந்தார். அந்த ஒவ்வொரு நேரங்களிலும் நமக்கு ஏற்ற விதமாக நம்மை குளிரான பாதையிலே நடத்தி அந்த தேவையான நேரத்தில் நமக்கு என்ன செய்தார்னா மழையை வர்ஷிக்க பண்ணினார் என்று சொல்லுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்பது அவருடைய விருப்பம். ஆனால் தேவ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்பது பிசாசுடைய நோக்கம். இது நாம் ஆதியிலிருந்து பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே நான் பெற முடியாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறக்கூடாது, இந்த குடும்பம் அதை அனுபவிக்க கூடாது என்றுதான் பிசாசு அங்கே ஒரு காரியத்தை செய்தான். இன்றைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பிசாசு குறுக்கிட்டு என்ன செய்கிறான் என்றால், தேவ ஜனம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, வாக்குத்தத்தமானது நிறைவேறக்கூடாது, தேவ திட்டம் நிறைவேறக்கூடாது, தேவன் அவர்களை குறித்து வைத்திருக்கிற முன்னோக்கங்கள் நிறைவேறக்கூடாது என்று அதை தடை பண்ணுகிறவனாக இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது பாலாக் பார்க்கிறான். பார்த்தால் என்ன, மோவாபிய ராஜாவாகிய பாலாக் பார்க்கிறான். பார்த்து என்ன சொல்கிறான் என்றால், இவர்கள் என்னை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க எகிப்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா பார்வோன் இதே தான் நினைக்கிறான், என்னை விட ஆசீர்வதிக்கப்பட்டவர். அருமை தேவ ஜனமே, நான் உனக்கு கொண்டு சொல்லுகிறேன், நீ ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன்மேல் ஒரு கண் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அது பிசாசுடைய கண். அந்த கண் என்ன செய்கிறது என்றால், தேவனை விட்டும் உன் ஆசீர்வாதத்தை விட்டும் திருப்புகிற கண்ணாய் இருக்கிறது. நீ எச்சரிக்கை இருக்க பழகணும், நீ ஜாக்கிரதையா இருக்க பழகணும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை என் குடும்பத்துக்கு கொடுக்கிறதை, தனிப்பட்ட வாழ்க்கை கொடுக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதை தடை பண்ணும்படியாக ஒருவன் நிற்கிறான். அவனிடத்திலே நான் ஜெயம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சரம், நீங்க என்னாமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வேற ஒண்ணும் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னு திரும்ப சொல்லாரு, எனக்கு என் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறது தான் பிரியம். கடந்த காலம் பார்த்த மாதிரி, என் ரூபத்தின்படியே நான் சிருஷ்டித்த என் ஜனம், எனவே நான் அவர்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புவேன் என்று ஆண்டு சொல்லுவார். ஆனா பாருங்க, இந்த பார்த்தோன்னு பிழையாம கூப்பிடுறான் பாலாக்கு. பாலாக்கு ஒன்னு வெகுமானம் கொடுத்து உன்னை கனப்படுத்துவேன். ஏன் தெரியுமா? நீ யாரை ஆசீர்வதிக்கிறையோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். நீ யாரை சபிக்கிறையோ அவங்க சாபமா போவாங்க அப்படின்னு. தேவ ஜனம் சாபத்துக்கு இல்ல, ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். என்ன நடக்கிறது? பிள்ளையாம் போகிறார், ராத்திரி வர்றாங்க, வந்து இருக்கிறாங்க, கேட்டுட்டு இல்லைன்னா 2வது முறை வந்து கத்த சொன்னார், சரி நீ போ போ, நான் உன் வாயிலே இடுகிற வார்த்தைகளை அல்லாமல் வேறு ஒன்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் என் ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இந்த வருஷத்திலே உனக்கு விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனையோ பேர் சாபமான காரியங்களை அறிவித்திருக்கலாம். அத்தனையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றினார். தெரியுமா? போய் நிற்கிறான், திருப்பனான். அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யாரு? கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு மாநில கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ விதமான காரியங்கள் திட்டம் போட்டு செய்யப்பட்டவைகளாயிருக்கலாம். அவைகளின் மூலமாக உங்களை நசுக்கி ஒடுக்கி உங்களை இல்லாமல் பண்ணத்தக்கதாக பிசாசு அநேக காரியங்களை வணைந்தான். ஆனால் தேவனோ உனக்காகவும் எனக்காகவும் நடு நின்று ஜெயத்தை கொடுத்தார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, என்னாமத்தின் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவன் என்ன தெரியுமா பிள்ளையாம் சொல்றான்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றான். சபிக்க வந்தவன் சொல்றான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க பார்ப்பீங்க, 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் அவனை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வாதம். எனவே தான் திருப்பி சொல்றான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. அவர்கள் முட்டி மோதுகிறவர்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு பிசாசை முட்டி மோதத்தக்கதாக, ஜெயத்தை பெறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உனக்கும் எனக்கும் கொடுத்தது நிமித்தமாக இந்த மாலையில் நாம் கூடியிருக்கிறோம். அவர் தந்த பலத்தினாலதான் இந்த ஓட்டத்தை ஓடணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியா இருந்தா நான் நீங்கள் என்ன செய்யணும்? நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எனக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் அத்தனை நீர் முறியடித்திரு. ஒருவேளை உன் பிள்ளைக்கு விரோதமாக அல்லது போன குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனையோ சதி திட்டங்கள், எத்தனையோ காரியங்களை எத்தனையோ மனிதர்கள் மூலமாக செய்ய பிசாசு திட்டம் பண்ணி இருந்த போதும் கூட அத்தனை முறியடித்தார் என்பதை நீ விசுவாசித்தால், அதை நீ உணர்ந்தால், இன்றைக்கு மாலையில் நீ கர்த்தருக்கு நன்றி செலுத்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப அதாவது அவர்கள் என்ன செய்யணும்? நிலையற்று போகணும். பிசாசுடைய திட்டம் அதுதான். பிசாசுடைய ஒரே ஒரு நோக்கம் அதுதான். அவர்கள் நிலையற்று போகணும். அதே வேளை என்னன்னா அவங்க ஒடுங்கி போயிடணும். அவங்க எந்திரிச்சு நிற்க கூடாது. பிசாசுக்கு விருப்பமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்து நிற்கிறது விருப்பமே இல்லை. அவங்க எங்க ஒடுங்கி நிற்கணும் அப்படின்றது தான் அவனுக்கு விருப்பம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, 1 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பார்க்கிறோம். 21. அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான். யாரு? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக ராஜாவாக இருக்கிறான். ஆனா இன்றைக்கு எப்படி? வறண்ட ஒரு வாழ்க்கை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை ஓடுகிறான். எங்க ஓடுறது, எப்படி ஓடுறது, எங்க தப்பிக்கிறது தெரியல. நிம்மதி இல்லாம இருக்கிறான். சில நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வர்றது உண்டு. சரி, நீங்க பாத்தீங்கன்னாக்கும் தகப்பன் மகனை ஆசீர்வதிக்கிறான். எங்க வீட்டில் கூட இருக்க முடியாது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஓடுகிறான், தனித்தோடுகிறான், வனாந்தரத்தில் ஓடுறான். ஆனால் தேவன் அவனை நோக்கி பார்த்தார். இந்த தாவீதை ஆசீர்வாதத்தை தேவன் நோக்கி பார்த்தார். நீங்க பாத்தீங்கன்னாக்கும் தாவீது என்ன தெரியுமா செய்யறான்? நீங்க வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி. என்னது? ஒரு ராஜா போய் கெஞ்சிறான். நிலையே இல்லைங்க, வறட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் தகப்பனும் தாயும் இங்கே இருக்கட்டும். என் தகப்பனும் தாயும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும். தேசத்தை ஆள வேண்டியவன் இன்றைக்கு படுகிற வேதனை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக பிறந்த தேவ ஜனம் இப்படிப்பட்ட நிலைகளில் வரும் பொழுது அவருடைய மன உளைச்சல் எப்படி இருக்கும்? அப்ப பிசாசு நினைப்ப என்ன தெரியுமா? முடிஞ்சு, இனி இவர்கள் எழுந்திருக்க முடியாது, இவர்களை அழித்து விடுவேன் என்கிற ஒரே ஒரு திட்டத்தில் இருப்பான். இனி அவங்களுக்கு எந்த விதத்திலும் மாற்றங்கள் வர வழி இல்லைன்னு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அப்படி யோசித்திருப்போம். எப்படி தெரியுமா? இனிமே எந்த வழியிலும் நாம் முன்னுக்கு வர முடியாது, எந்த வழியிலும் நம்முடைய காரியங்கள் சித்தி பெற வாய்ப்பில்லை. ஆனா தேவன் அப்படி நினைக்கிறது இல்லை. புழுதியிலிருந்து தூக்கின தேவன் இன்றைக்கும் கூட உன்னையும் என்னையும் மேன்மைப்படுத்தும்படியாகத்தான் அவர் இருக்கிறார். வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னாக்கும் 1 சாமுவேல் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது திவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். யாரு?
சவுலுக்கு தப்பி தப்பி தான் ஓடுறான். சவுலுக்கு தான் பயம். கோலியாத்தை கொன்னவன், சிங்கத்தை கொன்னவன். ஆனா இப்ப என்னன்னா வறட்சி, ஓடிக்கொண்டே இருக்கிறான். போற இடமெல்லாம் யாரு? சவுல் திரட்டிட்டே போறான். ஒரு பட்டணத்துக்குள்ள போனா அங்க போயிடுறான். அங்க போயிட்டு எங்கன்னு கேட்கிறான். தேடி தேடி போகிறான். யாரிடத்துல சொல்ல முடியும், எங்க போக முடியும், எங்க ஒளிய முடியுன்ற நிலையில தாவீதுடைய வாழ்க்கை. இப்ப தாவீது ஒரு மலையிலும் சவுலுடைய கூட்டத்தார் இன்னொரு மலையிலும் வந்துட்டாங்க. வந்தா சவுலுக்கு இருக்கிற தொகையை பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது. ஆனா இப்ப தாவீது என்ன செய்கிறான்? அங்க இருக்கிறான். இவனை தப்புவிக்கிறதுக்கு வழி இல்லை. அவனுக்கே தெரியும் இனி நாங்க தப்ப முடியாது, நாங்கள் தப்ப முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை. நீங்க பார்ப்பீங்கன்னா 1 கொரிந்தியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், ஒரு 3ஆம் வசனத்தை வாசிங்க. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று 2 கொரிந்தியரா 2 கொரிந்தியர் வாசிங்க 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவிப்பார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இதே சூழ்நிலையில இப்ப தாவீது என்ன செய்யல? தப்புறதுக்கு வழியே கிடையாது. இன்னையோட கூட கதை முடிஞ்சிச்சுன்னு சவுல் நினைச்சுக்கிட்டு இருக்கான். எத்தனை நாளைக்கு நீ ஓட முடியும்? மர்மம் தான். ஆனாலும் இன்னைக்கு உன்னுடைய கதை முடிஞ்சிருச்சு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் மேல் கர்த்தருடைய கண்கள் விழுந்தது. என்ன தெரியுமா செஞ்சாரு? அவனுக்கு எதிரியா இருக்கிறவனை கொண்டுதான் அவனை ரட்சிப்பேன் என்று சொல்லி பெலிஸ்தியன் அனுப்பினார். போ தேசத்துக்குள்ள. அங்கிருந்து வர்றான். பெலிஸ்தியன் வரும்பொழுது ஒருத்தன் பார்க்கிறான். பார்த்தா பெலிஸ்தியன் வருகிறான். இந்த நேரத்தில் போனா இவன் தாவீதை வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான்னு சொல்லி ஓடி வர்றான். என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்க, இவனை நாளை கூட பார்க்கலாம். வந்தா அவன் உன்னையும் கொண்டுருவான், என்னையும் கூட உடனே வா அப்படின்றான். அப்படிதானே? விளங்காதவங்க அல்லையோ சொல்லுங்க. போன கிழமை செய்தி ரொம்ப பேருக்கு விளங்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன போட்டார், அப்படி போட்டார், இப்படி போட்டார், காட்டினார், என்ன தெரியும் எனக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு கேளுங்க, கர்த்தர் செய்வார். சரி, அப்போ என்னது? பெலிஸ்தியன் வர்றான். பெலிஸ்தியன் யாரு? இஸ்ரவேலுக்கு விரோதமானவன். கோலியாத் நின்று சொன்ன என்ன தெரியுமா? என்னை ஜெயித்தால் நீங்கள் எல்லாரும் என்ன ஆகணும்? உங்களுக்கு நாங்கள் அடிமையும், நான் உங்களை ஜெயிச்சா நீங்கள் அடி. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் உள்ள ஜனம். இப்போ என்னது? தாவீது ரிலீஸ் பண்ணணுமா இருந்தால் சத்ருவை தான் அனுப்பணும். நான் சொல்லவா, உங்களுக்கு விரோதமாக எழுமுன சத்ருவை கொண்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். சில இடங்கள்ல, வேலை செய்கிற இடங்கள்ல, அந்தந்த இடங்கள்ல உங்களுக்கு விரோதமாக எழுமுன சத்ரு இருக்கிறானே, அவனை கொண்டு தான் கர்த்தர் அற்புதம் செய்து இன்றைக்கு உங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படி இருந்தால் வறட்சி, இந்த வறட்சி சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தேவைகள் கூட ஒரு வறட்சி தான். நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பொருளாதார தேவைகள் இருந்திருக்கும். இன்னைக்கு சாட்சி கேட்டீங்க, அந்த சகோதரி சொன்னாங்க, எப்படி அதிகாரிகளுடைய கண்ணில் இரக்கத்தை கொடுத்தவர் கர்த்தர். வீடு இல்லாமல் இருந்தோம், வீடு தந்தார். இப்போ அவங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு, அவர்களுக்காக பரிந்துரைக்கிறதுக்கு ஒருவனை கர்த்தர் எழுப்பினார் இல்லையா? அவங்க எங்கே போவாங்க? இன்னைக்கு அவங்க இருக்கிற வீடு, அவங்க இருக்கிற இடம் எல்லாமே நல்ல ஒரு இடத்த எப்படி கர்த்தர் கொடுத்தாரு? இன்னைக்கு எத்தனையோ பேர், அது மாதிரி எத்தனையோ பேர் வேலை தேடினீங்க, என்னென்னமோலாம் நடந்தது. கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார் தெரியுமா? ஏன்னா வறட்சியை நீக்கினார். வறட்சியை நீக்கி இன்னைக்கு அவர்களை சாட்சியாக நிறுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வறட்சின்னு சொல்லும் பொழுது பொருளாதார தேவை இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறது. நாம் ஒரு காரியத்தை வேதத்தில் பார்ப்போம்னா, 2 சாமுவேல் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ராஜாக்களமா தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். என்னது? தீர்க்கதரிசி விட்டு மனைவி சொல்லுகிறாள், வெளியில தலை காட்ட முடியல, பிள்ளைகளை விளையாட விட முடியல. ஏன்னா எங்களுக்கு நீ இப்போ ஆபத்து நேரிட்டு இருக்கிறது, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே என்று சொல்லுகிறாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே,
நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பித்த நாட்கள்ல எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கலாம். இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்கிற ஒரு வேதனையோடு கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட வறட்சியான நேரங்களிலும் கூட தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்தார் என்பதை மறந்து விடாதே. வறட்சி சொல்றா தீர்க்கதரிசிகிட்ட, என்ன செய்யறது ஐயா, என்ன செய்யறது, வெளியில தலை காட்ட முடியல. நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், அதன்படி செய், அதை விற்று நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாய் வாழ். கர்த்தர் வழி திறக்கலையா இந்த வருஷம்? கர்த்தர் வழி திறக்கலையா? நீங்க எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யலையா? என்ன செய்ய போகிறோம், எப்படி நடக்க போகிறது என்கிற கேள்வியோடு கூட இருந்த நாட்கள்ல தேவன் அற்புதம் செய்தாரே. நான் அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பாஸ்டர் தாமஸ் ராஜ், அவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு 5 சகோதரிமார். அவர் என்னது, கற்கள் உடைக்கிற ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு. வேலை செய்தால் காலையில போறார், ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அடுத்த நாள் வேலைக்கு திங்கக்கிழமை போனா போட் போட்டுருக்கு, என்ன தெரியுமா, மூடியாச்சு, இனி வேலை இல்லை. அவங்க இது என்னது, மூடியாச்சு, வேலை இல்லை. வீட்டுக்கு திரும்பி வர்றார். வந்தோன்னு அம்மா கேட்டாங்க, என்னப்பா திரும்பி வர்ற? வேலை இல்லைம்மா, வேலை இல்லை. நீ வேலை இல்லைன்னு வர்ற, நமக்கு 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த 5 பிள்ளைகளும் குமார் பிள்ளைங்க, ஒரே ஒரு நேரம் தான் சாப்பிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஃபாஸ்டிங். நீ இப்படி வெறுங்கையோட வந்து சொல்றியப்பான்னு அவர்கள் கண்ணீரோடு கூட சொல்றாங்க. ஒரு சகோதரிமார பாரப்பா, இந்த 5 பேரையும் பாரப்பா என்று சொன்ன போது அவர் சொன்னாரு, நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு. யாருக்கிட்டையாவது போயிட்டு ஒரு 5 ரூபா கடன் வாங்கிட்டு வாப்பா, கஞ்சி வச்சு கொடுப்போம், கஞ்சி வச்சு கொடுப்போம். ஒரு நேரம் சாப்பிடுகிறவர்களை நான் இலங்கையிலும் அறிந்திருக்கிறேன். என்னுடைய அத்தை ஒருத்தங்க இலக்காந்தன்ற இடத்துல இருந்தாங்க. அந்த வீட்டில் இருந்தவங்க காலையில் பகலுக்கு எந்த சாப்பாடும் கிடையாது, ராத்திரி ஒரு நேரம் தான் சாப்பாடு. இன்றைக்கும் இலங்கையில் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கர்த்தர் கூட கொடுத்ததுனால தான் கொட்டுகிற நிலைமையில நாம் இருக்கிறோம். அப்படிதானே? சாப்பாடு, இந்த சாப்பாடு சாப்பிடலாமா, இது நேற்று வச்சு இன்னைக்கு சாப்பிட. அப்படியே மகாராணி வீட்டு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவைகளெல்லாம் விளையாட்டு சிரிக்கிறல்ல, கணக்கு கொடுக்கணும் ஒரு நாள். ஏனென்றால் கர்த்தர் உனக்கிட்ட பணம் கொடுத்தாலும் கணக்கு கொடுக்கணும், பொருள் கொடுத்தாலும் கொடுக்கணும், சாப்பிட கொடுத்தாலும் கணக்கு கொடுக்கணும். ஏசு கிறிஸ்து எல்லாருக்கும் கொடுத்து முடிச்ச உடனே 12 கூட நிறைய தூக்கி வீசிட்டு வாங்க, காகம் சாப்பிடுன்னு சொன்னாரு. தேவ பிள்ளைகள் கொஞ்சம் ஜாக்கிரதையா, கிடைச்சா பணம் மட்டும்தானே அப்படி பொத்தி வைக்கிறதில்ல. எந்த ஒரு காரியத்திலும் நிதானமாக ஒழுங்காக இருக்கணும். வரவுக்கு மேலே செலவு இருக்கக்கூடாது, செலவுக்கு மேலே வரவு இருக்கக்கூடாது, சரியா இருக்கணும். அப்புறம் குருடனுக்கு திருடனுக்கு வித்தியாசம் தெரியாம போயிடும் இல்லையா? அப்போ என்ன நடக்குது, அவங்க அப்படி தான் சாப்பிட்டாங்க. அப்போ இவர் என்ன செய்ய, ஒன்றும் செய்யவில்லை. அவர் சொன்னார், அம்மா 5 ரூபா கடன் வாங்கி இன்னைக்கு கஞ்சி ஊற்றிடலாம்மா, இந்த 5 ரூபாயை நாளைக்கு அவங்ககிட்ட எப்படி கொடுக்குறதம்மா அப்படின்னு கேட்டார். என்னப்பா சொல்கிற, வாங்கிட்டு வா. சரி. அவர் சொன்னார், அம்மா நான் போகிறேன், ஒரு 5 ரூபா வாங்குறேன். எதுக்கு தெரியுமா? கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்லை, நாம் எல்லாரும் விஷம் குடித்து சாகிறதுக்கு அப்படின்னார். நம்ம எல்லாரும் விஷம் குடித்து சாகிறதுக்கு சொல்லிட்டு போனார். அவர் இருக்க பகுதியில், மலைப்பகுதியில் ஒரு ஆலயம் இருக்கிறதாம். அந்த ஆலயத்துக்கு போனார். பாஸ்டர், கிட்டாரு, லீட் பண்ணுறவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. போய் உட்கார்ந்தார். கண்ணீர் இருந்தால் எந்த இடத்துலையும் மனுஷன் தேவனோட பேசுவான். சிலருக்கு அது இல்லாதனால தான் கொஞ்சம் பேசுறது கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்கிறேன். வேதனையும் துக்கமும் யாரிடத்திலே காணப்படுதோ அவன் தேவனிடத்திலே நெருங்கி வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அங்கே ஒருத்தர்கிட்ட தான் பதில் இருக்குது. இல்லைண்ணா அந்த கோயில் பொண்ணு மாதிரி அண்டு போவான். கோயில் பொண்ணு சாமிக்கு போய்விடுமா, நேற்று இருந்த இடத்துல தானே இருக்குன்னு உரைச்சிட்டு போவோம். போய் அழுகிறார், ஆண்டவரே
என்ன செய்கிறது என்று தெரியல ஐயா. அழுது முடித்த பிறகுதான் அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. ஒரு அன்னாள் அழுது முடித்த பிறகுதான் ஊழியக்காரன் சொன்னார், சமாதானத்தோட போ, கர்த்தர் கேட்டாரு. அது மாதிரி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா இவர் வர்ற நேரம் பார்த்து ஒரு போஸ்ட்மேன் வீட்டில இருந்து வெளியில வர்றான். என்னடா நமக்கு யார்டா இருக்கா கடிதம் போடுறதுக்கு, எந்த வகையில இருந்துடாப்பா நமக்கு கடிதம் வரும் என்று சொல்லி ஆச்சரியத்தோடு உள்ள போறாரு. அங்க மணி ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, 50 ரூபாய். 50 இன்னைக்கும் அடையாறில் அவங்க சபை எல்லாம் இருக்குது, பெரிய சபை. 50 ரூபாய். தேவன் இன்றைக்கு முன்முள்ளவராக இருக்கிறார். எப்படி வரும்? அதெல்லாம் கதை. நான் இருக்கிறேங்க, நான் இருக்கிறேன். பல வருஷங்களுக்கு சாட்சி உங்களுக்கு தெரியும். பல வருஷங்களுக்கு முன்பதாக 2000 பிராங்க் தான் தேவை. எத்தனையோ இடத்துல கேட்டு பார்த்தேன், இல்லை. ஆனா எனக்கு தேவை கட்டாயமா. நான் ஒரு நாள் வேலை செய்கிற இடத்துல அப்படியே உட்கார்ந்து ஈவினிங் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த இடத்துல வேற யாரும் இல்லை. உட்கார்ந்து இருக்கும்போது எங்களுடைய பெரியவர் வர்றாரு. வந்து பார்த்துட்டு மோசஸ் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. சந்தோஷம் அப்படின்னு போனவர் திரும்பி வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தார். உட்கார்ந்து எப்படி உன் குடும்பம் அதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்கும் போது அங்கே உள்ள இருந்து ஒரு மித்தார் பாய்த்தர் வர்றாரு, வேலை செய்கிற ஒருத்தர் வர்றாரு. வந்து எனக்கு நீங்கள் இந்த லோன் அந்த சம்பள துண்டெல்லாம் எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னார். அப்போ இவர் கேட்குறாரு, எதுக்கு உனக்கு சம்பள துண்டு? நான் ஒரு கடன் வாங்கணும். அப்போ நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் தர்றேன் அப்படின்னா போயிட்டார். போன பிறகு நான் சொன்னேன், நானே இந்த கடன் வாங்குறதுக்காக 2000 ரூபா தேவை, நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல, என்னை விட குறைவாக எடுக்கிற சம்பளம் இவனுக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு. அவர் கேட்டார், உனக்கு எனக்கு என்னத்துக்கு பணம் அப்படி, எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு. ஏன் நீ என் இடத்துல கேட்கலன்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ தான் கேட்டுட்டேனே, இப்போ தான் தெரியுதே, கேட்டுட்டேன், அவ்வளோதான் சொன்னேன். வா அப்படின்னாரு. இந்தா எப்படி தருவேன்? 4 மாதத்தில் தருவேன். தேவன் இன்றைக்கு மட்டுவராயிருக்கிறார். எத்தனையோ காரங்களை நம்பினேன், அத்தனை பேர்கிட்ட இல்லை. எதிர்பார், என் தேவை அறிந்த தேவன், என் தேவை அறிந்த தேவன் அந்த வறட்சியை நீக்கிற நேரத்தில் ஒரு மனுஷனை அனுப்பி அந்த மனுஷன் மூலமாய் சந்தித்தார். இப்படி உங்க வாழ்க்கையில் எத்தனை அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், எத்தனை தேவைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனே, சில நேரங்களில் நம்முடைய சரீரங்களில் வருகிற வியாதி கூட ஒரு வறட்சி. அந்த வறட்சி வரும் பொழுது ஆண்டவரே என்ன செய்கிறது என்கிற பல கேள்வியோடு கூட நாம் காணப்பட்டிருப்போம். இந்த வியாதி என்னை விட்டு நீங்குமா, என் தகப்பனை விட்டு நீங்குமா, தாயை விட்டு நீங்குமா அப்படின்ற கேள்வியோட கூட வாழ்ந்த நாட்களும் இருக்கு இல்லையா அந்த வருஷத்தில். அந்த நேரத்துல எல்லாம் நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போது ஆண்டவர் அற்புதம் சரி. இப்போ கேட்டிங்க ஒரு சாட்சி, அன்றையோடு போனது இன்னைக்கு வரலன்னு கேட்டிங்க தானே. தேவன் இன்றைக்கு அற்புதமாக இருக்கிறாரு, அதிசயம் செய்கிறவராக. தெய்வீக சுகம் என்கிறதை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன். யார்கிட்டயோ சாட்சி கேட்டேன், உங்களுக்கு தெரியும் என்னுடைய சாட்சிகள் அத்தனையும் தெரியும். அந்த தேவன் அதுக்காக மருந்து குடிக்க வேண்டாம் என்கிற ஒரு உபதேசத்தை கொண்டு வந்து விட்டார் என்று யாரும் சொல்லாங்க. மருந்து நானும் போகிறதா மருந்து வாங்குறேன் இல்லை. ஆனால் மருந்து குடித்தாலும் குடிக்காவிட்டாலும் தேவனுடைய தெய்வீக சுகம் இன்றைக்கும் இருக்கிறது. மருந்து இல்லாமல் தான் எனக்கு சில காரியங்களை ஆண்டு செஞ்சார். ஆனால் சொல்கிறேன், மருந்து குடித்தாலும் சரி குடிக்காட்டியும் சரி, தேவன் தான் சுகத்தை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. ஏனென்றால் அவர் தம்முடைய ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். அப்படித்தானே வேதத்தில் இருக்கு. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர், உங்களுடைய சுகத்தை விரும்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும் ஒரு மனுஷன் என்ன செஞ்சான், யோவான் 5:7 வாசிக்கும் அங்கே பார்க்குறீங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போவதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். சரிங்க, நான் பார்க்கிறோம் பெகஸ்தா குளத்தருகிலே இயேசு வருகிறார். வரும்பொழுது ஒருவனை பார்க்கிறார். பார்த்துட்டு இன்னைக்கு ஜனங்களுடைய பார்வை வேறு, கர்த்தருடைய பார்வை வேறு. பார்த்துட்டு அநேக நாள் வியாதியஸ்தன் என்று கண்டுன்னு போட்டிருக்கோம். கண்டு அவன் கிட்ட போய் கேட்கிறார் ஒரு கேள்வி, நீ சுகம் பெற விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிற.
அவன் உடனே நான் சுகம் பெற விரும்புகிறேன் என்று சொல்லலை. அதுக்காக தான் இங்கே இருக்கிறேன். ஆனால் தேவ தூதன் வந்து இந்த குளத்தை கலக்கிற நேரத்தில் யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க தானே சுகம் பெற முடியும். காது கேட்காதவன் இறங்கிடுவான், பேச முடியாதவன் இறங்கிடுவான், கையில் எதுவும் சுகம் இல்லாட்டி அவன் இறங்கிடுவான். ஆனால் நான் எப்படி இறங்க முடியும்? நான் படுத்த படுக்கையாக கிடக்கிறேன், என்னை தூக்கி கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை என்று பலவீனத்தை சொல்லுகிறான். என்னப்பா செய்யறது அப்படின்னு நான் ஆண்டவர் சொல்லலை. அப்படியா, உன் பலவீனத்தில் இன்னைக்கு விடுதலை பெறதுக்கு படுக்கை எடுத்துட்டு போ. அநேக நாள் வியாதியஸ்தன் என்று கண்டு அவன் மேல் மனதுருகின தேவன் இந்த வருஷத்திலே உன் வாழ்க்கையில எத்தனை முறை மனதுருகினார் என்பதை நினைத்து பார்த்தால் நீ தேவனுக்கு உன் நாவினால் நன்றி செலுத்துவாயாக. பிள்ளைகளுக்கு வியாதி, தனிப்பட்ட வாழ்க்கையில் வியாதி, நம்முடைய வாழ்க்கையில் வந்தது இல்லையா? அந்த நேரமெல்லாம் கலங்கி போயிருந்தோம். ஆண்டவரே என்ன செய்யறது, ஆண்டவரே என்ன செய்யறது, ஆண்டவரே. பயப்படாத, நான் இருக்கேன், ஆண்டவர் செய்தார். பயப்படாத, நான் இருக்கிறேன்னு செய்தார் இல்லையா? அந்த தேவன் இன்றைக்கு மாலை அப்படி பெற்றது உண்மையானால் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த வறட்சியை நீக்கி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தீர் அல்லவா, உமக்கு நன்றி என்று சொல்கிறேன் சொல். வியாதி, வியாதியோடு கூட விபத்து, விபத்து வந்ததும் உண்டு, விபத்து வர நேரிடுவதற்கு ஏதுவான காரியங்கள் நடந்ததும் உண்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லுகிற காரியம் நடந்தது. அருமை சகோதரி சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, விபத்தை கூட சந்திச்ச அப்படின்னு. அவர்கள் அந்த விபத்திலிருந்து எப்படி தப்பினார்கள் என்பதை நினைக்கும் போது பேசாம இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய விபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். இது ஒரு சின்ன காரியத்தை வச்சு கூட அதனுடைய பக்க விளைவுகள், பக்க காரியங்கள் இப்படி எல்லாம் யோசிக்கணும். யோசிச்சாதான் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும். சில நேரங்களில் விபத்து வர்றதுக்கு ஏதுவா இருந்தது, ஒரு நிமிடம், ஒரு இமைப்பொழுது. ஆனால் தேவன் அந்த இடங்களிலே உன்னையும் என்னையும் பாதுகாத்தார் என்பதை மறந்து விடாதே. இல்லைன்னா இன்னைக்கு நாம் எங்க இருந்திருப்போம்? தேவன் அப்ப இது பாதுகாத்தார்னா அதை அந்த விபத்தில் பாதுகாத்தார். அது மட்டும் நினைங்க. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்ம உயர்த்த வேண்டும் என்கிறது கர்த்தருடைய திட்டம். ஆனால் அதுக்கு எதிரடியாக செயல்படுகிற பிசாசுடைய திட்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த திட்டங்கள் மத்தியிலே தேவ கரம் இருக்கும். அந்த கரம் தான் பாதுகாத்தது, அந்த கரம் தான் பாதுகாத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ இன்றைக்கு மாலை கூடி இருக்க கர்த்தருடைய பிள்ளை, உன் நாவு தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டாமா? தேவனுடைய நாமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஆண்டவரே, எனக்கு வந்த வியாதி, எனக்கு வந்த விபத்து, எனக்கு நேரிட இருந்த விபத்து, என் பிள்ளைக்கு நேரிட இருந்த விபத்து, எல்லாத்திலும் நீர் என்னை பாதுகாத்திரே, உமக்கு நன்றின்னு சொல்ல வேண்டாம். அடுத்து நாம் சொல்ல வேண்டிய ஒரு சாட்சி, சபையிலே வறட்சி இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கார். சபையில வறட்சின்றது இல்லாம கர்த்தர் நடத்தி வந்திருக்காரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பார்ப்பீங்க, நான் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த 7 குத்து விளக்கு மத்தியிலே என்ன, 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே இலியங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். என்னது அந்த 7 பொன் குத்து விளக்குகள்? என்னதாம்? 7 சபைகளாம். நம்முடைய ஒவ்வொரு ஆராதனையிலும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் இந்த இடத்திலே இருந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நம்மை ஒவ்வொரு ஆராதனையிலும் கூட ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு ஆராதனை வேளைகளிலே தேவனுடைய அசைவாடுதல் இருக்கு. நான் ஆராதனை முடிந்து போய் ஒரு சின்ன ஜெபம் தான், ஆண்டவரே இன்னைக்கு ஆராதனை ஆசீர்வதித்து உமக்கு நன்றி என்று சொல்லுவேன். நமக்கு இந்த நாட்கள் நமக்கு தெரியும், இருந்தவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க? ஃபேரின்னு போயிட்டாங்க. இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க, அவெல்லாம் ஃபேரியன் போயிட்டாங்க. ஃபேரியன் போனாலும் கர்த்தருக்கு தெரியும் எப்படி நடத்துறதுக்கு. கர்த்தருக்கு தெரியும் எப்படி நடத்துறதுக்கு. கடந்த கிறிஸ்மஸ் ஆராதனை கர்த்தர் அழகாக முடிச்சு கொடுத்தார்.
அதுக்கு பிறகு ஐக்கிய பந்தி இருந்தது கீழே, எல்லாரும் ஆகங்க, அதுலேயும் கர்த்தர் மகிமைப்பட்டார் இல்லையா? எவ்வளவு அழகாக நடந்தது. தேவனுடைய கிருபங்க, தேவனுடைய அன்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த சபை இப்படி இருந்தாலும் கூட தேவன் இந்த சபை மூலமாக எத்தனையோ பேருடைய வறட்சியை நீக்கத்தக்கதாக கர்த்தர் உதவிக்கரங்களை நீட்ட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இலங்கையில் எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் செய்யத்தக்கதாக இந்த வருஷத்தில் கிருபை செய்தார். எத்தனையோ பிள்ளைகளுடைய படிப்பு. அதுக்காக நாங்கள் பெருமைப்படுறதுக்கு சொல்ல, தேவன் நாம மகிமைப்படுறதுக்காக சொல்ல. இன்றைக்கு அதை பார்த்து எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. சந்தோஷமான செய்தி. அதுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதன் மூலமாக அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் செய்தார். அந்த வறட்சியை கர்த்தர் நீக்கினார். சில நேரங்களில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் இது எப்படின்னா, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த வறட்சி நீங்கிறதுக்கு நாம் சபையோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கணும், சபையோடு கூட இணைந்தவர்களாக இருக்கணும். அப்போ தான் இன்னும் என்ன செய்யலான்னு சொன்னால் இன்னும் காரியம் செய்யலாம். தமிழில் ஒரு சொல்லுவாங்க இல்லையா, வரம்புயர நெல்லுயரமா, அதானே. நம்ம எடுத்த உடனே பாயிறதுனால தான் அங்கிட்டு போயிட்டு குப்பை தொட்டியில் விழுந்துடுறது. வரம்புயர நீர் உயர, நீர் உயர நெல் உயர, கோன் உயர்வான் கோன் உயர. அப்போ நம்ம ராஜா உயரணும். ராஜா உயர்ந்தா வறட்சியை கர்த்தர் சபையில் நீக்குவார். அதுக்கு என்ன தெரியுமா விசுவாசி செய்யணும்? ஜெப கூட்டங்களை கலந்து கொள்ளணும், ஆத்தும ஆதாயப்படுத்த கலந்து கொள்ளணும். எல்லா நிலைகளிலும் தேவ சபையோடு கூட சரியான ஐக்கியத்தில் இருக்கணும். இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு செய்த நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. அதே வேளை கிரியை நடப்பிப்பீங்க. அருமையான நேரமாச்சு, நான் வேகமாக போகிறேன். சரியா? அடுத்தது நம்முடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் சில இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கும் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம், எத்தனை வருஷம்? பல வருஷம். இன்னும் எந்த நிலையில் தெரியுமா இருக்கு? பாலுன்றதாகவே தான் இருக்குது. வசன வளர்ச்சியே கிடையாது. இயேசு பெத்லெஹேமிலே பிறந்தார்ன்றது கூட சரியா சொல்ல தெரியாது. ஆனால் நம்முடைய சபையிலே தேவன் வாரா வாரம் உன்னை போஷிக்கத்தக்கதாக பலமான ஆகாரங்களை கொடுத்திருக்கிறார். பால் உண்ணுகிறவர்களாக அல்லாதபடிக்கு நமக்கு பலமான ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பலமான ஆகாரத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்திட்டு வந்தார். எனவேதான் நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 17:10-11 வாசிக்கும் பொழுது, உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், எனது பெரோயா பட்டணத்தார் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். வார சிலர் ஒருத்தர் சொன்னாரு, நாங்க இத்தனை வருஷம் ஊழியம் செய்யறோம், யாரையும் கடிந்து கொள்ளுகிறது. வேதமே சொல்லுது கடிந்து கொண்டு புத்தி சொல்லுன்னு தான் சொல்லுது. அப்படித்தானே இருக்கு. தீமோத்தேயுக்கு சொல்லும் போது கடிந்து கொண்டு புத்தி சொல். நாங்கள் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டோம். நீங்கள் கடிந்து கொள்ள, நீங்கள் வேறு என்ன செய்ய? நீங்கள் எந்த நாளும் அன்பை பற்றி பேசி அவனையும் இல்லாமாக்கி நீங்கள் இல்லாமல் ஆகிறது. நான் சொன்னேன், இங்கே வந்து நம்ம விசுவாசி சொல்லி இந்த ஆள் எந்த நாளும் கடிந்து கொண்டு தானே இருக்கிறான், எந்த நாளும் ஏசிக்கிட்டு தானே இருக்கிறான். இல்லை, யார் மேலும் தனிப்பட்ட முறையில் எந்த இது இல்லை. தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுகிறது, இதை செய்தால் இப்படி செய்தால் நீ இப்படி ஒரு மேன்மையான வாழ்க்கைக்குள்ளே வருவாய் என்பதையும் கடைசியிலே போய் சேர்வாய் என்பதையும் குறித்து சரியான பாதையிலே காட்டி கொடுக்கிறதான் சபையினுடைய வேலை என்று சொன்னேன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதுதான். அப்போ சில நேரங்களில் அது சிற்சியை போல இருக்கும். எந்த பிள்ளையும் சிற்சியை விரும்புகிறதே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, எந்த சிற்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியா விளங்கும். ஐயோ, எங்களுக்கு அன்னைக்கு அப்படி சொன்னது தாங்க நல்லா இருந்துச்சு. இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு, இந்த காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு அன்றைக்கு கேட்ட வசனமானது எங்களுக்கு அற்புதம் செய்தது. இப்போ எப்படி குழந்தைகள் அல்ல, பலமான ஆகாரங்களை உண்ணத்தக்கதாக நாங்கள் எப்படி இருக்கோம்? வளர்ச்சியை கண்டிருக்கோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நேரமாக நாங்கள் முடிக்கிறேன். அப்போ வறண்ட நிலத்தில் இப்போ என்ன வேணா, நீர்க்கால்கள் வரணும். நீங்கள் சங்கீதத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கோ, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். எப்ப தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், அப்ப வசனத்தை கேட்க 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 வாழ்க்கையில மாற்றம் வர 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 அவன் செய்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இந்த வருஷத்துல தேவன் அவ்விதமாக என்னை ஆசீர்வதித்திருக்காருன்னு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? உபாகமத்தின் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த மழை பெய்யணுமோ கர்த்தர் அந்தந்த நேரத்தில் நம்ம மழை அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, மழை என்கிறது ஒரு ஆசீர்வாதம், அது கர்த்தர் கொடுத்தாரு. கொடுத்து இன்றைக்கு உங்களையும் என்னை இந்த இடத்துல நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். தொடர்ந்தும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இன்னும் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை 25 கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா?